புத்தாக்க அரசியலின் தலைமை பீடம்தான் நாம் தமிழர் கட்சி. இதை குறித்து தான் முழுமையாக இந்த காணொலியில் காணவிருக்கின்றோம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இதுவரை பிறந்த எல்லா கட்சிகளும் தங்களுக்கென்று தனிப்பட்ட கொள்கைகளை வகுத்திருந்தன. பல திராவிட கட்சிகள் திராவிட கொள்கையிலும், பல தேசிய கட்சிகள் தேசிய கொள்கையிலும், மேலும் அதிலேயே வலதுசாரி இடதுசாரி போன்றவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் தங்களுடைய கொள்கையை பரப்பி தமிழ்நாட்டில் அரசியல் செய்து வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தான் தற்பொழுது இவை அனைத்திற்கும் மாற்றாக புதிய அரசியல் கொள்கையை வைத்து பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த பயணம் சுமார் 2009ஆம் ஆண்டு துவங்கியது. இப்பொழுது 2026 வரை தொடர்ச்சியாக அதனுடைய நிலையிலிருந்து மாறாமல் அதே பயணத்தை அதே கட்டமைப்பில் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறார் நம்ம அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். சீமான் கூறிய பல தத்துவங்கள் தற்பொழுது வாழ்க்கையாக பல பேருக்கு மாறியிருக்கின்றது. மேலும் விவசாயத்தை இதற்கு முன்பு இருந்த தலைமுறையினர் எப்படி பார்த்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர் செய்யக்கூடிய பரப்புரையில் மேலும் விவசாய சின்னத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் விவசாயத்தின் மீதும் விவசாயிகள் மீதும் தனிப்பட்ட மரியாதை உருவாகி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு விவசாயத்தை கொண்டு போய் மக்களிடத்தில் தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டே இருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள். மேலும் தலைவரை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாரோ அதேபோன்று மக்களிடத்தில் விவசாயியையும் விவசாய சின்னத்தையும் கொண்டு போய் தற்பொழுது சேர்த்து கொண்டிருக்கின்றார். பிறவி கடனை அடைந்து விட்டார் செந்தமிழன் சீமான் என்றுதான் இந்த பகுதியில் நாம் கூற வேண்டும். ஏனென்றால் விவசாயத்திற்கான முக்கியத்துவத்தை சீமான் என்ற ஒரு தனி மனிதன் வரவில்லை என்றால் நம்மால் உணர்ந்திருக்க முடியாது. தமிழ் தேசியம் என்ற உன்னத தத்துவத்தையும் கோட்பாட்டையும் நம்மால் அடைந்திருக்க முடியாது. யார் இல்லை என்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக நம்மால் அடைந்திருக்க முடியாது. எந்த அளவிற்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து திரையில் படமிட்டு மக்களிடத்தில் விளக்கி ஒரு ஆசிரியர் போல தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். மேலும் நாம் தமிழர் கட்சி தான் புத்தாக்க அரசியலின் தலைமை பீடம் என்ற தத்துவம் இங்கே தான் பிறக்கிறது. பிற கட்சிகளெல்லாம் கோட்டரு தருகின்றேன், கோழி பிரியாணி தருகின்றேன், 1000 தருகின்றேன், 2000 தருகின்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் நான் ஓட்டுக்கு ஒரு பைசா கூட காசு கொடுக்க மாட்டேன், அதற்கு பதிலாக உயர்தரமான வாழ்க்கையை உங்களுக்கு பரிசளிப்பேன், மேலும் 1000 2000 எல்லாம் தரமாட்டேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இளைஞனுக்கு வேலை தருவேன், அந்த வேலையின் மூலம் அவன் 10,000 இன்னமும் அதிகமான காசுகளை அவன் மாதந்தோறும் சம்பாதிக்க முடியும், அதைபோல வாழ்க்கையை தகவமைத்து மேலும் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்வாக மாற்றியமைப்பேன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் முழங்காத மேடையே இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் இந்த கொள்கையையும் கோட்பாட்டையும் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமை. அந்த கடமையை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். மேலும் சீமான் அவர்கள் கூறுவது போன்று இலவச கல்வியை ஒரு அரசாங்கத்தால் நிச்சயமாக கொடுக்க முடியும். இலவச மருத்துவத்தை ஒரு அரசாங்கத்தால் மிக எளிதாகவே கொடுக்க முடியும். மேலும் அனைவருக்கும் அரசு வேலை என்பது ஒரு அரசாங்கத்தால் சரியான திட்டமிடல் இருந்தால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இளைஞர்களுக்குமான வேலை சாத்தியமான ஒன்றுதான். இதை கேள்வி கேட்க ஒன்றுமே இல்லை. ஒரு முறை ஆட்சியையும் அதிகாரத்தையும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் செய்யக்கூடிய மாற்றம் என்பது அதற்கு பிறகு பிற கட்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீர்கள். தமிழ்நாட்டை சிறந்த முறையில் உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. நிச்சயமாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சி கட்டளையில் அமர்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.